ஒரு நபருக்கு எப்படி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரி, இந்த திருக்கோயிலுக்கு தொடர்ச்சியாக 48 நாட்கள் வந்து வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குணமாயிடும்னு இங்கே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையானது இருக்குது. நீர்வளமும் நிலவளமும் செல்வ வளமும் நிறைந்த சோழவள நாட்டுடைய நடுநாயகமாக இருக்கும் மிகப்பெரிய ஊர் தான் திருச்சிராப்பள்ளி. இந்த ஊரில் தான் பறந்து விரிந்து காவிரி பிரம்மாண்டமாக பாய்ந்தோடுது. இந்த காவிரி ஆற்றுடைய வடகரையில தான் தேவார பாடல்கள் பாடப்பெற்ற சிவத்தலங்களில் 62வது சிவத்தலமா இந்த திருவாசி என அழைக்கப்படக்கூடிய திருப்பாச்சிலாசிரமம் திருத்தலமானது அமைந்திருக்கு. இந்த ஊருடைய திருப்பெயரிலேயே திரு அப்படிங்கிற சொல்லானது தெய்வத்தன்மையையும் அழகையும் செல்வத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு. பாய்ச்சில் அப்படிங்கிறது இந்த ஊருடைய பெயராக விளங்குது. ஆச்சிரமம் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய பெயராக விளங்குது. ஆக மொத்தம் திரு பாய்ச்சில் ஆசிரமம் திருப்பாச்சில் ஆசிரமம்னு வழங்கப்படுது. முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலத்துல வடகரை மேல் மலைநாடாகிய ராசா சிறிய வளநாடு அப்படிங்கிற பெயரோடையும், முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்துல தியாகவல்லி வளநாடு அப்படிங்கிற பெயரோடையும், இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்துல தீன சிந்தாமணி வளநாடு அப்படிங்கிற பெயரோடையும், கோச்சடைய பன்மரான திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தரபாண்டிய மகாதேவருடைய காலத்துல பாச்சிலாசிரமம் அப்படிங்கிற பெயரோடையும் இந்த ஊரானது அழைக்கப்பட்டிருக்கு. பிற்காலத்துல பாச்சிலாசிரமம் திருவாசியாக மாறியிருக்கு. கோட்டைகளை காக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோட்டை சுவர் போல இந்த திருக்கோயிலை சுற்றியும் 4 திசையிலையும் மதில்களானது அமைந்திருக்கு. இந்த மதில்களோடு இணைந்த 5 நிலைகளை கொண்ட கம்பீரமான ராஜகோபுரமானது அமைந்திருக்கு. ராஜகோபுரத்தை கடந்து திருக்கோயில் உள்ள நம்ம நுழைஞ்சவனைக்கு குடிமர விநாயகரை நம்மளால தரிசிக்க முடியுது. அவர் அருகிலேயே மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய குடிமரத்தையும் ஒரு மேடை மேலே அமர்ந்திருக்கக்கூடிய நந்தியும் பெருமானையும் நம்மளால தரிசிக்க முடியுது. முதலாவது ராசகோபுரத்திற்கும் இரண்டாவது கோபுரத்திற்கும் இடையே மிகப்பெரிய மண்டபமானது அமைந்திருக்கு. இந்த மண்டபத்தை ஆவுடையா பிள்ளை மண்டபம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கு நிறைய சிற்ப தூண்களையும் நம்மளால பார்க்க முடியுது. இவற்றையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய கருவறையை நோக்கி நம்ம நகர்றோம். விஸ்தாரமாக இருக்கக்கூடிய உட்பிரகாரத்தின் மையத்தில் தான் இறைவனுடைய சன்னதியானது அமைந்திருக்கு. முதல் பிரகாரத்தின் முன்னரே இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பொற்கிளி கொடுத்த வாயிலானது அமைந்திருக்கு. அதன் அருகேயே தவண மண்டபத்தின் தென்பால் விநாயகருக்கும் வடபால் நடராஜருக்கும் சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பக்தர்கள் நின்று வெளிப்படக்கூடிய அர்த்த மண்டபமும் அதற்கடுத்ததாக கருவறையும் அமைந்திருக்கு. கருவறைக்கு முன்பாக நந்தியம் பெருமான் சிறியதொரு மேடை மேல அமர்ந்திருக்காரு. மூலவர் இறைவன் அருள்மிகு திருவாசிநாதர்னு அறியப்படக்கூடிய ஸ்ரீ மாட்டுரைத்தீஸ்வரரை நம்மளால மனதார தரிசிக்க முடியுது. திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியை சுற்றிலும் வன்னி மரங்கள் சூழ்ந்திருக்கிறதுனால இறைவனை சமீவனேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. பிரம்மதேவன் பூஜித்த காரணத்தினால பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னும், சுந்தரமூர்த்தி நாயனார் தான் பெற்ற பொன் மாற்று குறைவதால அதை உரைக்கல்லில் மாற்றுரைத்து காட்ட அதனை இறைவன் அறிந்த காரணத்தினால மாற்றுரைத்தீஸ்வரர் அப்படின்னும் அவரை அழைக்கிறாங்க. மேலும் இறைவனை பாச்சில் திருவாச்சிராமத்து பெருமானடிகள், பாச்சில் திருவாச்சிரமுடைய மகாதேவர், திருவாச்சிராம உடையார், திருவாச்சிராம தேவர், திருவாச்சிராம உடைய நாயனார்னு பல பெயர்களால் அழைக்கிறாங்க. மூலவர் இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கர்ப்பத்தில் பிரம்மதேவன் பல உயிர்களை படைக்கிறாரு. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழகுகளையும் ஒன்றா திரட்டி திலோத்தமை அப்படிங்கிற தேவமாதையை படைக்கிறாரு. அந்த தேவமாதையோடைய அழகுல வாங்கிய பிரம்மதேவன் அவரை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் படைச்ச பெண் இல்லையா, அப்ப அந்த பெண்ணுக்கு இவர் தந்தை முறை தான் வரும். தன்னை படைச்சு தந்தை நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனை இப்படி செய்கிறாரே அப்படிங்கிற வருத்தத்தில் ஓடி மறைகிறாங்க திலோத்தமை. பிரம்மதேவனுடைய இந்த கவன சிதறலால படைக்கும் தொழிலும் பாதிக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் பிரம்மதேவருக்கு தான் உருவாக்கிய பெண்மேலேயே காமுற்றதுனால ஒரு குற்றமும் சேர்ந்தது. சிறிது நேரத்திலேயே பிரம்மதேவரும் தன்னுடைய தவறை உணரத் தொடங்கினாரு. இதற்கான பரிகாரம் வேண்டி, பாவ விமோசனம் வேண்டி பிரகஸ்பதியை போய் அணுகிறாரு பிரம்மதேவன். பிரகஸ்பதியும் பிரம்மதேவனுடைய குற்றத்திற்கு பூலோகத்திலேயே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிவத்தலத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இறைவனை தொடர்ச்சியா பூஜை செய், உன்னுடைய குற்றங்களானது விலகும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. பிரம்மதேவனும் சோழ நாட்டுடைய காவிரியின் வடகரையில இருக்கக்கூடிய திருவாச்சிராசிரமம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு வந்தடைகிறாரு. பார்வதி தேவி உருவாக்கிய அன்னமா பொய்கையில நீராடி சிவபெருமான தொடர்ச்சியா வணங்கி வராரு பிரம்மதேவன். பிரம்மதேவனுடைய முழுமையான பக்தியை பார்த்து மனமகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. இடவு ரூபராக எழுந்தறிய சிவபெருமான் அவருக்கு, நீங்க செய்த பாவங்கள் எல்லாம், உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகட்டும், நீங்க செய்த தொழிலை மீண்டும் தொடங்குங்க அப்படின்னு அருள் பாலிக்கிறாரு. பிரம்மதேவனும் தன்னுடைய உலகிற்கு சென்று மீண்டும் படைக்கும் தொழிலை புரிய தொடங்குறாரு. இதனாலேயே தான் இந்த திருத்தல இறைவனுக்கு பிரம்மனே இறைவனை பூஜை செய்ததுனால பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமானது உருவாயிருக்கு. இந்த திருக்கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய புராணங்களை பற்றி நாம பார்க்கலாம். ஒரு சமயம் திருக்கையிலையில சிவபெருமானும் பார்வதியும் எழுந்தருளி 2 பேரும் பேசி கொண்டிருக்காங்க. அந்த நேரம் பார்வதி சிவபெருமானை நோக்கி, உங்களுடைய 28 சிவாகமங்கள்ல என்ன விருப்பமான செயலானது உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சிவபெருமானும், நாம் மிகவும் விரும்புவது பூசணையே, அதுவும் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய காவிரியுடைய வடக்கரையில்
தேவர்களும் முனிவர்களும் எல்லோரும் தவம் செய்யக்கூடிய திருப்பாச்சிலாசிரமம்ன்ற கிராமத்தில் எவர் ஒருவர் சிவாகம முறைப்படி என்னை பூஜித்து வழிபடுறாங்களோ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கைகூடும் அப்படின்னு பார்வதிகிட்ட சொல்றாரு. உடனே உமாதேவியும் சிவபெருமான்கிட்ட அந்த திருத்தலத்தில் போய் நானும் உங்களை பூஜை செய்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. சிவபெருமானுடைய நல்லாசியோட உமாதேவியும் திருப்பாச்சிலாசிரமம் கிராமத்திற்கு வந்து தன்னுடைய செடிமார்களோட வேறு யாரும் அறியாத வண்ணம் அன்னப்பறவை போல வடிவம் தாங்கி அந்த திருத்தலத்தில் இருந்து இறைவனை பூஜை செய்கிறாங்க. அன்னப்பறவை இல்லையா, அவங்க இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நீரானது தேவைப்படும். அதற்காக அங்கே அன்னமா பொய்கை அப்படிங்கிற ஒரு நீர்நிலையையும் உருவாக்குறாங்க. அந்த நீர்நிலையில இருந்தவாறு அன்னப்பறவையாக இருந்த உமாதேவி தினம்தோறும் திருப்பாச்சிலாசிரம தேவருக்கு பூஜைகளை செய்கிறாங்க. அன்னப்பறவையாக இருந்து உமாதேவி செய்த பூஜைகள் எல்லாவற்றையுமே சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்பு தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்க உமாதேவி அப்படின்னு கேட்கிறாரு. இத்தனை காலமாக அன்னப்பறவையுடைய உருவம் கொண்டு இந்த நீர்நிலையில இருந்து தான் உங்களை நான் வணங்கியிருக்கேன். இந்த நீர்நிலைக்கு அன்னமா பொய்கை அப்படிங்கிற திருப்பெயரானது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த அன்னமா பொய்கையில நீராடி உங்களை இந்த திருக்கோயில வந்து வெளிப்படக்கூடியவங்களுக்கு உடல் பிணி மனப்பிணின்னு எல்லா பிணிகளும் அவர்களை விட்டு போய் அவர்களுக்கு நல்ல அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. சிவபெருமானும் அவ்வாறே ஆகுக அப்படின்னு அருளி செய்து உமையம்மையோட திருக்கைலாயத்துக்கு போய் எழுந்தருளை செய்கிறாரு. மேலும் இந்த திருக்கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பானது இருக்கு. இந்த திருக்கோயிலில் தான் கொல்லிமலவன் அப்படிங்கிற ஒரு சிற்றரசனுடைய மகளின் முயலக நோயை இறைவன் நீக்கி இருக்காரு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய கொல்லிமலையை தன்னுடைய எல்லையாக கொண்டு ஆண்டு வந்தவன் தான் இந்த கொல்லிமலவன் அப்படிங்கிற சிற்றரசன். மலவர் குலத்தை சேர்ந்தவனால இவனுடைய பெயரே கொல்லிமலவன் அப்படிங்கிற பெயரானதாக மாறியிருக்கு. சிவபெருமானை வணங்கக்கூடிய சைவ மரபினரா இவன் இருந்ததுனால இந்நேரமும் சிவபெருமான பற்றின எண்ணங்கள் இவனுடைய மனதுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கு. இருந்தும் இவனுக்கு ஒரு மிகப்பெரிய குறையானதும் இருந்திருக்கு. என்னதான் புகழ்மிக்க சிற்றரசனாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் நல்ல ஆட்சி நடத்தி வந்தாலும் இவனுடைய மகளுக்கு முயலகன் அப்படிங்கிற ஒரு பெரு நோயானது இருந்திருக்கு. இந்த நோயால் அவன் பெற்ற பெண்ணே துன்பப்படக்கூடியதை பார்த்து தினம்தோறும் கஷ்டத்தில் இருந்திருக்கான் கொல்லிமலவன். தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள், அயல் நாடுகளில் கிடைக்கக்கூடிய மருத்துவ முறைகள், மணிமந்திர ஔஷதம்னு எல்லா முறைகளையும் பயன்படுத்தி பார்த்துருக்காரு இந்த சிற்றரசன். ஆனால் அவருடைய பெண்ணுக்கு அந்த நோயானது குணமாகலை. அதனால் இனிமேல் இறைவன் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பாச்சிலாசிரமத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைவனுடைய திருக்கோயிலில் மணிகண்டேஸ்வரருடைய சன்னதிக்கு முன்னாடி அவருடைய மகளை ஏற்றுட்டு இந்த திருக்கோயிலையே அமர்ந்திருந்தான் சிற்றரசனான மலவன். அந்த நேரம் கொல்லிமலவனுடைய காதுகளில் தூரத்தில் ஒரு ஓசை கேட்கறத அவன் உணர்றான். அந்த ஓசையாக மெய்ஞானத்தை உணரும் திருஞான சம்பந்தன் வந்தான் அப்படிங்கிற ஊதுகின்ற சின்னங்களோட ஒரு மிகப்பெரிய ஓசையானது அவனுக்கு கேட்குது. உடனே நகரம் முழுவதையும் மகர தோரணங்களால் அலங்கரிக்க ஆட்களை அனுப்பி மறுகரங்களில் நிறைக்குடங்களாக இருக்கக்கூடிய மணிகளை எடுத்துக்கிட்டு திருஞான சம்பந்தர் வரக்கூடிய பாதையை நோக்கி போகிறாரு. திருஞான சம்பந்தரோ முத்து சிவிகைக்கு மேலே அமர்ந்து வாங்க மன்னா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுறாரு. இங்க திருப்பாச்சிலாசிரமம் திருவிதிகள் வழியா திருஞான சம்பந்தரை அழைச்சி வந்து திருக்கோயில வந்து சிவிகையை இறக்கி வைக்கிறாங்க. திருஞான சம்பந்தரும் இறைவனை தரிசிப்பதற்காக நேரா இறைவனுடைய கருவறையை நோக்கி வராரு. அப்பதான் உணவிலிருந்து கிடக்கக்கூடிய இந்த பெண்ணை பார்த்து யார் இவங்க அப்படின்னு சொல்லி மன்னன்ட்ட கேட்கிறாரு. கொல்லிமலவன், இது நான் பெற்ற பெண்ணு தான். இந்த பெண்ணுக்கு இது மாதிரி முயலகன் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு. இந்த நோய்க்கு நான் பல வகையான மருத்துவ முறைகளை பயிற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அந்த நோயானது குணமடையலை. தினம்தோறும் அவள் நோயால் துன்பப்படக்கூடியதை என்னால் பார்க்க முடியாத காரணத்தினால இறைவனே கதி அப்படின்னு இறைவன்கிட்டயே அவளை ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. திருஞான சம்பந்தரும் சிறிது நேரம் சிந்தித்துட்டு இறைவனுடைய அருள் பெற்று துணிவளர் திங்கள்னு தொடங்கப்படக்கூடிய ஒரு திருப்பதிகத்தை பாடத் தொடங்குறாரு. இந்த திருப்பதிகத்துடைய இறுதியில மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பு அப்படின்னு வைத்து முடிக்கிறாரு திருஞான சம்பந்தர். மாபெரும் அதிசயமா கொல்லிமலவனுடைய மகள் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிணிகளும் நீங்கி ஆரோக்கியமா எழுந்து நிற்கிறாங்க. உடனே கொல்லிமலவனும் கொல்லிமலவனுடைய மகளும் நாட்டு மக்களும் திருஞான சம்பந்தருடைய திருப்பாதங்களை வணங்கி நிற்கிறாங்க. ராஜாவும் இறைவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு காணிக்கையை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருக்கோயிலுக்கு நடராஜர் திருமேனி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நடராஜர் திருமேனியை செய்தளிக்க விரும்பி இருக்காரு. மன்னருடைய ஆணைக்கு இணங்க இந்த திருக்கோயிலுக்காக நடராஜர் திருமேனியானது செய்விக்கப்படுது. ஆனால் பல முறை செய்விக்கப்பட்டும் அதில் நிறைய மாற்றங்கள் தானாகவே நிகழ்வதை கண்டுபிடிக்கிறாங்க சிலையை செய்தவங்க. பொதுவாகவே எல்லா நடராஜர் திருமேனிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சடையானது விரித்த சடையாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு திருக்கோயிலில் மட்டும் அது குவிந்த சடையாக இருக்கு. இது போலவே நடராஜருடைய திருப்பாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முயலகன் இருப்பார். ஆனால் இந்த திருக்கோயிலில் சர்ப்பம் தான் இருக்கும். அதனாலேயே இந்த திருக்கோயில் நடராஜரை சர்ப்ப நடராஜர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது போன்ற நடராஜரை வேறு எங்கேயுமே உலகில் பார்க்க முடியாது அப்படிங்கிறது இந்த திருத்தலத்திற்கே உரிய ஒரு தனி சிறப்பாக விளங்குது. அடுத்ததாக இந்த திருக்கோயிலில் தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் பொற்கிளியை கொடுத்திருக்காரு. சைவ சமய குறவர்கள் நால்வரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் பல திருப்பதிகங்களை இறைவனை பற்றி பாடியிருக்காரு.
காவிரியுடைய வடகரை தென்கரைன்னு எல்லா திருத்தலங்களுக்கும் அவர் பயணமும் செஞ்சிருக்காரு. ஒரு சமயம் காவிரியுடைய வடகரையில் இருக்கக்கூடிய திருவானைக்கா திருக்கோயிலை தரிசனம் செய்துட்டு திருப்பாச்சிலாசிரமம் திருக்கோயிலுக்கு வந்து இறைவனை தரிசனம் செய்ய வந்திருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார். இறைவனை பார்த்து தனக்கு பொற்கிளிகள் வேண்டும் அப்படின்னு அவர் கேட்க இறைவனும் அவருக்கு பொற்கிளிகளை கொடுத்திருக்காரு. இறைவனுடைய கருவறைக்கு முன்பு இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துடைய திருவாசல் பகுதியில தான் இறைவன் இவருக்கு பொற்கிளிகளை கொடுத்திருக்காரு. இதை ராஜராஜ சோழன் அவருடைய 27வது ஆண்டு கல்வெட்டு ஒன்றில் கிளி கொடுத்தருளிய திருவாசல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது மூலியமா நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியுது. சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த திருத்தலத்திலிருந்து கிளம்பி திருப்பஞ்சிலி முதலிய பல திருத்தலங்களுக்கு போய் இறைவனை தரிசனம் செய்கிறாரு. கடைசியா திரு ஈங்கோய் மலையில அருள் பழிக்கக்கூடிய ஸ்ரீ மரகதாசநாதரை வணங்கிட்டு அவர்கிட்டையும் பொன் கேட்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். ஸ்ரீ மரகதாசநாதருடைய அருளால அங்க இருக்கக்கூடிய புளிய மரத்துடைய காய்கள் எல்லாம் பொன்னாகி கீழே உதிருது. சுந்தரமூர்த்தி நாயனாரும் கீழே இருக்கக்கூடிய எல்லா தங்க புளியங்காய்களையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு திருப்பாச்சிலாசிரமம் வராரு. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் முன்பு எல்லா பொன்னையும் எடுத்து குவித்து வைத்துட்டு புளியங்காய் பொன்னையும் இவர் கொடுத்த பொன்னையும் ஒரே கல்லில் உரசி பார்க்கும் பொழுது உடனே மாற்றில்லாத செலும் பொன்னாக சிவபெருமானே முன்பு தோன்றி இவருக்கு ரெண்டுத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லப்பா அப்படிங்கிறத சொல்றதுக்காக ஒரு சிறிதும் வேறுபாடு இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இப்படி பொண்ணுல எந்த விதமான குறையும் இல்லை அப்படின்னு அவர் மாற்றுரைத்து காமிச்சதுனால இவரை மாற்றுரைத்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த திருக்கோயில் பற்றின மேலும் அரிய அற்புதமான தகவல்களை அடுத்த பாகத்துல நம்ம பார்க்கலாம்.